ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வணக்கம். இப்போ சிஓஏ இதில் பாருங்கள், ப்ராக்டிக்கலில் 24வது ப்ராக்டிக்கல் கிரியேட்டிங் அண்டு பிரிண்டிங் ஹேண்ட்அவுட்ஸு. இந்த கிரியேட்டிங் வந்து ஹேண்ட்அவுட்ஸுனாலே பவர் பாயிண்ட்ஸ் தான். பவர் பாயிண்ட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், எடுத்துக்கிறோம். இதுதான் இப்போ இங்கே ஆல்ரெடி எப்போதும் போல் விண்டோஸ் 6 போயிட்டோம். விண்டோஸ் 6ல் பவர்னு அடிங்க, POWER. பவர்னு அடிச்சிங்கனாலும் வந்துடும். அப்படி இல்லை பவர் பாயிண்ட்டுன்னு அடிச்சிங்கனாலும் இங்கேயே போயிட்டு பவர் பாயிண்ட்டுன்னு அடிங்க. PO வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இந்த மாதிரி வரும். இதை க்ளோஸ் பண்ணி விட்ருங்க. இப்போ இதை என்லார்ஜ் பண்ணிக்கோங்க, மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வருதா? நான் எப்போவும் தான் இது வேணான்னு சொல்லிடுவேன். அதை டெலீட் பண்ணிடுங்க. இதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து இன்சர்ட் போயிட்டு சிம்பிளாக நம்ம என்ன பண்ணுறோம், டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துக்கிறோம். இங்கே கிளிக் பண்ணி வச்சிடுறோம். இப்போ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபிஷஸ்னு போடுறோம். சும்மா ஏதாவது ஒன்று அடித்து காமிக்கணும் அப்படிங்கிறதுனால திரும்ப இங்கே போயிட்டு போல்டு கொடுத்துக்கோங்க, வேணா இட்டாலிக்கும் கொடுத்துக்கோங்க. அடுத்தது கலர், ரெட் கலர் தான் இது மேக்ஸிமம் எடுக்கும். ரெட் கலர் கொடுத்துக்கோங்க. இங்கே போயிட்டு என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல ஏதாவது அழகாக பெருசாக இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. அடுத்தது நான் சொன்னேன்ல, கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கோங்க. ரொம்ப லூஸ் கொடுக்க வேணாம், கொஞ்சம் டெக்ஸ்ட்டு இன்பிட்வீன் டெக்ஸ்ட்டு லூஸ் கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 28 வச்சுக்கலாம். அடுத்தது இங்கே போயிட்டு அது பண்ண வந்துடும். அலைன் என்ன பண்ணுங்கள், இதை சென்டராக வச்சுக்கலாம். அலைனு அந்த ஸ்லைடுக்கு சென்டராக. அப்புறம் திரும்பவும் போங்க, அரேஞ்ச் பண்ணுறது வந்து அலைனில் மிடில். அவ்வளோதான். நம்ம கையே வைக்காமல் எல்லாமே பண்ணிட்டோம். இன்னும் வேணாலும் கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கிரேட்டர் தென் அது கொடுத்துக்கோங்க. கொடுத்தீங்கன்னா அப்போ நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, இதை விட்டுட்டு இதுக்கு பேக்ரவுண்டுக்கு ஏதாவது ஒரு கலர் வச்சுக்கோங்க. என்ன கலர் வைக்கிறீங்க? சாலிடு ஃபில்லா, சி கலர் மாதிரி வச்சுக்கோங்க. சாலிடு ஃபில்லில் போயிட்டு லைட் ப்ளூ, இன்னும் லைட் ப்ளூ, சி மாதிரி ஒரு கலர் வச்சுப்போம். இதையே கூட கிரேடியண்ட்டில் போயிட்டு லைட்டாக ஒயிட் கலந்துப்போம். இப்படி போயிட்டு இங்கே போயிட்டு ஒயிட்டு கொடுத்தீங்கன்னா அந்த இடம் ஒயிட் ஆகிடும். அப்படின்னு சி மாதிரி அப்படி கொடுத்துக்கிறீங்க. இதுவே கூட கொஞ்சம் கூட வைக்கலாம், குறைச்சி வைக்கலாம். இது பாருங்கள், இது இருக்குது, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் கூட வைக்கலாம், குறைச்சி வைக்கலாம், எது வேணாலும். இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறீங்க, இதுக்கு வந்து ஏதாவது ஒரு இது கொடுத்துக்கோங்க. இதுக்கு ஸ்லைடுக்கு டிரான்ஸ்மிஷன் தான். டிரான்ஸ்மிஷன் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்ப்ளிட்டா அப்படி கூட கொடுத்துக்கலாம். சும்மா அதை போயிட்டு என்ன பண்ணிக்கங்க, மவுஸ் கிளிக் எடுத்துகிட்டு இதை ஆட்டோமேட்டிக்கு இங்கே டியூரேஷன் வந்து கூட்டி வச்சுக்கோங்க, அதிகமாக வச்சுக்கோங்க. ஒரு 2 வச்சுக்கோங்க. சவுண்டு வேணாம். அடுத்தது சவுண்டு வேணா வச்சுக்கலாம். இது வந்து ஆஃப்டர் ஒரு 6 செகண்ட் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதுக்கு என்ன பண்ணணும், இதுக்கு அனிமேஷன் தான். ஸ்லைடுக்கு தான் டிரான்ஸ்மிஷன், இதுக்கு அனிமேஷன். இது ஏதாவது டார்க்கன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்கோங்க. அல்லது என்ட்ரன்ஸு உள்ளுக்கு வரா மாதிரி, அப்படி இல்லை இதை மாதிரி அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க. ரேண்டம் பார்ஸ் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இதுவும் என்ன பண்ணுங்கள், ஆன் ஆஃப்டர் ப்ரீவியஸ். அடுத்தது இதுக்கு ஒரு டியூரேஷன் வந்து ஒரு கூட்டி வச்சுக்கோங்க. அப்புறம் டிலே வந்து ஒரு 6 வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இது மட்டும்தான் நான் பண்ண போகிறேன். பாக்கி எல்லாமே நான் வந்து கடகடன்னு செஞ்சிட போகிறேன். அவ்வளோதான். இதை வச்சு ஓகே கொடுத்துட்டிங்களா?
அடுத்து கண்ட்ரோல் எம் போங்க. கண்ட்ரோல் எம் 1 2 3 4 5 6 7 பார்ப்போம் எத்தனை இருக்குன்னு. இப்போ ஒவ்வொன்றுத்துலேயும் இது எனக்கு வேணாம். இப்போ இந்த பாரை பிடிச்சி மேலே இது பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ செகண்ட் ஸ்லைடில் மவுஸை வச்சு கிளிக் பண்ணிக்கோங்க. இதை காலி பண்ணிடுங்க. இது வேண்டாம். இன்சர்ட் போகிறீங்க. இன்சர்ட் போயிட்டு பிக்சரில் போனீங்கன்னா இங்கே நான் வச்சுருக்கேன், டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். என்னென்ன வச்சுருக்கேன், ஏதோ ஒரு ஃபிஷ். அதுக்கு பேர் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை இழுத்து விட்ருங்க. இது ஒன்று. அடுத்தது 2வது ஸ்லைடு. இதை காலி பண்ணிட்டுங்க. இதை எடுத்துருங்க. எடுத்துட்டு திரும்பவும் இன்சர்ட் போயிட்டு, உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் செய்யக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக பழைய இது செய்யாமல் இது செய்கிறேன். நேம்ஸ் இது வந்து 100 நேம்ஸ். இதையும் இப்படி இழுத்து விட்டு பெருசு பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே போகிறீங்க. இதையும் இந்த ஸ்லைடையும் காலி பண்ணிடுங்க. காலி பண்ணிவிட்டு திருப்பி இன்சர்ட்டில் போயிட்டு திரும்பி பிக்சரில் போயிட்டு என்ன எடுக்கலாம், இது இன்சர்ட் பண்ணிக்கிறீங்க. ஒவ்வொன்றுத்துக்கு பேர் கொடுக்கலாம். இது சும்மா அவசரத்தில் செய்கிறதுனால உங்களுக்கும் எதுவும் ஒன்றுமே இல்லாமல் ஹேண்ட் அவுட்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. அடுத்தது இங்கே இது ஒரு ஸ்டார் ஃபிஷ் மாதிரி அப்படி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அடுத்து 6வது ஸ்லைடு வந்துட்டோம். திரும்பவும் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இன்சர்ட் போயிட்டு பிக்சரில் என்ன இருக்குது, பிக்சர்ஸ் போனால் என்ன இருக்குது, இந்த ஒரு பிக்சர், அதையும் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து 7வது ஸ்லைடு. இதை காலி பண்ணிவிட்டு திரும்பவும் என்ன பண்ணலாம், இன்சர்ட் போயிட்டு பிக்சரில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதெல்லாம் போட்டோம். அடுத்தது இது கொஞ்சம் பிக்சர் இருக்குது. இது எடுத்துக்கலாம். அடுத்தது 8வது ஸ்லைடில் அதையும் இதை காலி பண்ணிவிட்டு திரும்ப போயிட்டு இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சரில் போயிட்டு இது இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். அடுத்து இன்னும் 2 வேணும். கண்ட்ரோல் எம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இதெல்லாம் நான் ஆல்ரெடி பொறுமையாக சொல்லி கொடுத்துட்டேன். இது ஹேண்ட் அவுட்டுக்கு உங்களுக்கு வேணுங்கிறதுக்காக இது பண்ணேன். திருப்பி இன்சர்ட் போயிட்டு திரும்ப பிக்சர் போங்க. என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு அங்கே எக்ஸாம் ஹாலில் கிடைக்காது ஸ்டூடெண்ட். உங்களுக்கு விளக்கமாக செய்யணுங்கிறதுக்காக நான் செஞ்சு காமிக்கிறேன். எக்ஸாம் ஹாலில் நீங்கள் செய்ய வேண்டியதை நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒன்று சிபியு ஒர்க்கை செய்யுங்க, எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. நீங்கள் ஒரு கொஸ்டினை செஞ்சுருங்க. அது ஒர்க் பண்ணுறதுல உங்களுக்கு நிறையா கிடைக்கும். ஹவு இஸ் சிபியு ஒர்க்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. அல்லது பிளாக் டயக்ராம் ஆஃப் எ கம்ப்யூட்டர்னு போட்டு கண்ட்ரோல் யூனிட், அதாவது அரித்மெட்டிக் யூனிட், அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக் யூனிட்னு மெமரி யூனிட், கண்ட்ரோல் யூனிட்டு, இன்புட்டு, அவுட்புட்டு. நீங்கள் வரைஞ்செல்லாம் போட வேணாம், எதுவுமே செய்யாமல். அடுத்தது என்ன பண்ணுங்கள், லிஸ்ட் ஆஃப் இன்புட் யூனிட்ஸ், லிஸ்ட் ஆஃப் அவுட்புட். லிஸ்ட் ஆஃப் இன்புட் யூனிட்ஸ் தனி ஸ்லைடு, லிஸ்ட் ஆஃப் அவுட்புட் யூனிட்னு தனி ஸ்லைட்ஸு. ஏன்னா நீங்கள் காலேஜில் போய் செய்வீங்க, பெரியாரோ அவங்கவுங்க மாவட்டத்தில் உள்ள காலேஜில் போய் செய்வீங்க இதை மாதிரி. அப்படி இல்லை, டிவைசஸ், மெமரி டிவைசஸ்னு போட்டு ரேமு, ரோமு, இபி ரோமு, இபி ரோமு அப்படின்னு அதை போட்டு அதை கொஞ்சம் அதோட வரைக்கும் நீங்கள் கொஸ்டினையே செஞ்சு டக்குன்னு முடிச்சு விட்டுலாம் ஸ்டூடெண்ட். உங்களுக்கு டைம் இருக்காது. அதனால் ஏதாவது ஒரு கொஸ்டின், அதுக்கு பெஸ்ட்டு கொஸ்டின் டைப்ஸ் ஆஃப் மெமரி டிவைசஸ், டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், அந்த மாதிரி. இப்போ கம்ப்யூட்டர் எடுத்திங்கன்னா மைக்ரோ கம்ப்யூட்டர், மினி கம்ப்யூட்டர், அப்புறம் ஹைப்ரிட் கம்ப்யூட்டர், டிஜிட்டல், அனலாக் அப்படின்னு போட்டு
டக்குன்னு அதோட இதை வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட்டு முடிச்சு விட்டுருணும் ஸ்டூடெண்ட். ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரமும் டிசைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் பத்தாமல் போயிடும். நமக்கு தேவை ப்ரீபெய்டு மாதிரி நீங்கள் இன்ஸ்டியூட்லேயோ வீட்லேயோ செஞ்சு 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 பார்க்குறதையே அங்கே போய் செஞ்சு காமிச்சிட்டு வந்துடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுக்கு வந்து விளக்கமாக தெரியணுங்கிறதுக்காக செய்கிறேன். இந்த மாதிரிலாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து எக்ஸாமுக்கு செய்யும்போது உங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகாத ஒரு இது. இப்போ நான் சேவ் பண்ணிக்கிறேன். சேவஸ் நான் டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கிறேன். ப்ரெசன்டேஷன் types of fish presentation. நமக்கு டைம் தான் முக்கியம். அங்கே டைமு டிஸ்டிங்ஷன் அது மட்டும்தான் ஸ்டூடெண்ட்டு முக்கியம். இப்போ இதை போனோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 10 ப்ரெசன்டேஷன் எடுத்திருக்கோம். இதுக்கெல்லாம் வந்து இப்போதைக்கு நான் டிரான்சிஷன் கொடுத்து நான் இப்போ ஓட்டி பார்க்க ஒவ்வொன்றுத்துக்கும் டிரான்சிஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். நான் கொடுத்து ஓட்டி பார்க்கல. அந்த ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்கேன். இது ஹேண்ட் அவுட்டுங்கிறதுனால உங்களுக்கு எப்படி சொல்லித்தரணுங்கிறதுக்காக நான் இதை வந்து பிக்சராக வச்சு செஞ்சு கொடுத்துட்டேன். இப்போ வேணால் ரெண்டாவதுக்கு ஒரு டிரான்சிஷன் கொடுத்தோம்னா பிக்சருக்கு தானே டிரான்சிஷன் கொடுக்கணும். இது வந்து என்ன பண்ணலாம், ஏன்னா ஒவ்வொன்றும் மாற்றணும். மவுஸ் கிளிக்கு ஆஃப்டர் ப்ரீவியஸ் டியூரேஷன் வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கணும். இங்கே வந்து ஒரு 7 அந்த மாதிரி 6 ஆஃப்டர் எவ்வளோ 6 செகண்டு 5 செகண்டுக்கு வச்சு வரணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம். இதுக்கு வந்து இது ரிவீல் ஏதோ ஒன்று அப்படியே எடுத்துக்கலாம். இது செகண்டுக்கு அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இது சும்மா நான் கொடுக்குறேன், பாக்கி எதுக்கும் கொடுக்க போகிறதில்ல. இப்போ என்ன பண்ணுவோம், எஃப்ஐ போட்டெலாம் பார்க்க போகிறதில்ல. இப்போ வியூக்கு போனீங்கன்னா ஹேண்ட் அவுட்ஸ் எங்கே இருக்குது, ஹேண்ட் அவுட்ஸ் தான் சொல்லித்தரப்போகிறேன். வியூ மேலே இருக்கிறதெல்லாம் மெனூஸ், டேபுன்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு வார்த்தையில் ஒவ்வொருத்தவங்க சொல்லுவாங்க. நான் மெனூஸ் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். மெனூஸ் இதெல்லாம் சப்மெனு. வியூவில் போயிட்டு ஹேண்ட் அவுட் மாஸ்டர்னு ஒன்று இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி 6 வருதா, 6 கட்டங்கட்டமாக அதை பாருங்கள், கூட்டி காமிக்கிறேன். 6 கட்டங்கட்டமாக வருதா. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இது முடித்தவுடனே வியூவில் போயிட்டு ஹேண்ட் அவுட் மாஸ்டர் முடித்த பிற்பாடு நமக்கு எத்தனை, நான் 10 ஸ்லைடு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு எத்தனை ஸ்லைடு வேணும்னு பார்க்கணும். அதுக்கு எப்படி, நீங்கள் ஒரு ஸ்லைடாக ஒன்றா வச்சிங்கன்னா 10 தடவை வரும். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிரிண்ட்டுன்னு போனோம்னா எப்போவுமோ ஒரு ஸ்லைடாக 10 பேஜ் பிரிண்ட் ஆகும். இது நமக்கு ஃபைலுக்கு வச்சுக்கிறதுக்கு, அப்படி பிரிண்ட் பண்ணி யாருக்காவது கொடுத்துட்டாலும் நம்ம யாருக்கு பிரிண்ட் பண்ணோங்கிறத ஃபைல் சேவ் பண்ணி ஒரே பேஜில் அத்தனை பிரிண்ட் அவுட்டும் அத்தனை ஸ்லைட்ஸையும் வைக்கிறது தான் இது. இப்போ மேக்ஸிமம் 9 ஸ்லைடு வரையிலும் வைக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 9 இல்லை, இங்கே 6, 4 அப்படி 2 ஸ்லைட்ஸ் வச்சுப்போம். இப்போ ஏன்னா நான் வந்து 10 செஞ்சுருக்கேன். இப்போ பாருங்கள் 9னா இப்படி வந்துடும். சரி 9 வச்சுப்போம். 9னா இப்படி வரும். இப்போ இந்த ஸ்லைடு 9 வந்திருக்கா, இங்கே பாருங்கள். சின்னதாக பண்ணி காமிக்க, சின்னதாக பண்ணி தெரியுதா உங்களுக்கு? 9. இது ஒரு 3 3 3 9. அடுத்தது இதில் வந்து ஹேண்ட் அவுட்டட், இது ஸ்லைடு ஓரியன்டேஷன்னா பேஜ் செட்டப்பில் டாலா வெர்டிக்கலா, அதாவது லேண்ட்ஸ்கேப்பாக போர்ட்ரேட்டா, அதுதான். இப்போ நம்ம செய்ய போகிறது ஹேண்ட் அவுட்டு. இப்போ ஸோ தட் நம்ம ஹேண்ட் அவுட்டு ஓரியன்டேஷனில் எடுக்கணும். ஹேண்ட் அவுட்டு ஓரியன்டேஷனில் இது எப்படி இருக்குது, இப்போ போர்ட்ரேட்டில் இருக்குது. பேப்பரை இப்படி திருப்பி வச்சிங்கன்னா இது வந்து லேண்ட்ஸ்கேப். இதுலேயே ஹெட்டர் ஃபுட்டர் வரும் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இது ஹெட்டர் இருக்கிறதுனால வேணாம் அப்படின்னா நீங்கள் அந்த டேட்டை எடுத்துடலாம், அப்புறம் ஹெட்டர் எடுத்துடலாம், ஃபுட்டர் எடுத்துடலாம், அல்லது வந்து பேஜ் நம்பரையும் எடுத்துடலாம். இல்லை எனக்கு ஹெட்டர் மட்டும் வேணும், டேட்லாம் கூட வேணாம் அப்படின்னா இது யாருக்கு கொடுத்தோம், ஹையர் செகண்டரி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அல்லது டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ்னு போட்டுக்கலாம். இல்லை யாருக்கு கொடுத்தோன்னா போட்டுக்கலாம், டைப்ஸ் ஆஃப்
அதை வந்து எப்போதும் போல் நீங்கள் பெருசு பண்ணி அதே போல் இங்கே ஹோமில் போயிட்டு ஒரு கலர் கொடுத்து, இது அவ்வளோவா பெருசு பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸ்டூடெண்ட், லைட்டாக பெருசு பண்ணிங்கன்னா போதும். இப்போ எனக்கு ஃபூட்டர் வேணும் அப்படின்னா திருப்பி இதில் போயிட்டு ஹோமில் போயிட்டு இங்கே ஃபூட்டரும் வச்சுக்கலாம். பாருங்கள், ரூலர் எது வேணாலும் வச்சுக்கலாம், ஹெட்டர் ஃபூட்டர் எது வேணாலும். அடுத்தது இங்கே பாருங்கள், இது முடிஞ்ச உடனே ஹேண்ட் அவுட்டு ஸ்லைட் மாஸ்டர் எல்லாம் இப்போ இதை போட்டுட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பிரிண்ட்டுன்னு கொடுக்க போகிறோம். இதை போயிட்டு பிரிண்ட் பேஜுக்கு பிரிண்ட்டுன்னு போகிறோம். பிரிண்ட்டுக்கு போட்டோன்னா ஒரு ஸ்லைடு தானே வருது. இப்போ நம்ம அந்த செட்டிங்ஸில் போய் தான் நம்ம எப்போவும் மாற்றுவோம். இப்போ பிரிண்ட் ஆல் ஸ்லைட்ஸ்னு இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் எல்லாம் வரும். என்ன பிரிண்ட்டு, இந்த ஸ்லைட் மட்டுமா, கஸ்டம் பேஜா, கஸ்டம் ரேஞ்சா, நீங்கள் என்ன ரேஞ்சில் உங்கள் பேஜ் செட்டப் பண்ண போகிறீங்களோ, பிரிண்ட் ஆல் ஸ்லைட்ஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா திரும்ப அதுலேயே பாருங்களேன், ஃபுல் பேஜ் ஸ்லைட்ஸ். பிரிண்ட் ஆல் ஸ்லைட்ஸ்னால் ஃபுல் பேஜ். இதில் வந்து பிரிண்ட் லே அவுட் வந்து இது ஸ்லைடை பொறுத்தவரையும் கீழே இருக்குது பாருங்கள், ஹேண்ட் அவுட்டு இந்த 9 இருக்குது. நம்ம என்ன செஞ்சோம், இந்த 9 கிளிக் பண்ணிக்கிறோம். வந்துடுச்சிங்களா உங்களுக்கு? 9 வந்துடுச்சா? 10 போட்டோம், 9. இன்னும் ஒரு 9 9 18ன்னா இன்னும் போட்டால் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா இதோ பாருங்கள், 2வது பேஜில் வந்திருக்கா அந்த 1, இங்கேயும் 9 வந்திருக்கும். அதாவது நம்ம 9ன்னு கேட்டோம், 10 ஆப்ஷன் இல்லை. இப்போ இதுதான் ஸ்டூடெண்ட், இங்கே போயிட்டு பிரிண்ட்டுன்னு கொடுத்துட்டிங்களேன்னு வச்சுக்கோங்களேன், கலர் பிரிண்ட் ஆகி இப்படியே வந்துடும். 9 ஒரு இதுவும் இது ஒன்று தான் ஸ்டூடெண்ட். இதோ பாருங்கள், பெருசு பண்ணி காமிக்கிறேன். இதுதான் பிரிண்ட் அவுட்டு, ஹேண்ட் அவுட்டு இதுதான் ஹேண்ட் அவுட்டு ஸ்டூடெண்ட். ஒரே பேஜில் எடுத்து இப்போ இந்த 1 இருக்குது எக்ஸ்ட்ரா இந்த மவுஸோட வீலால் ரொட்டேட் பண்ணிங்கன்னா தெரியும். இப்படி நம்ம நிறையா கொடுத்துருந்தோன்னா நிறையா வந்து அப்படி ரொட்டேட் பண்ணி பார்த்து பிரிண்ட்டு கொடுத்தீங்கன்னா ஒரு A4 சைஸு பேப்பருக்கு நம்ம பேஜ் செட்டப்பும் பண்ணிக்கலாம். A4 சைஸு பேப்பருக்கு 9 ஸ்லைடாக அது அலைன் ஆகி வரும். இதுதான் ஸ்டூடெண்ட்டு ஹேண்ட் அவுட்டு. நான் சொன்ன மெத்தட் படி உள்ளார போய் பார்த்தீங்கன்னா வரும். ஒவ்வொரு பிரிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. இப்போ நான் பிரிண்ட்டு கொடுத்தா கலரில் வந்துடும், அது வேஸ்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு பிரிண்ட்டு கொடுக்கல. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதுதான் ஹேண்ட் அவுட். ஓகே.